friends, welcome to Vaara Beauty Tips. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கொரியன் ஸ்கின் சீக்ரெட் தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு மெயினான ஒரு ரெமெடி தான் பார்க்க போறோம். சோ அவங்க ஸ்கின் எப்படி வந்து அவங்க பேம்பர் பண்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அவங்க ரைஸ் கிரீம் தான் யூஸ் பண்றாங்க. சோ அந்த ரைஸ் கிரீம் எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி ஏஜிங், நம்ம ஆன்டி ஏஜிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தென் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனுக்கு நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிம்பிள்ஸ் ஆக்னே இந்த மாதிரி வந்து பிம்பிள்ஸோட மார்க்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. தென் வந்து உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங், தென் வந்து சாஃப்ட்னிங் நிறையா கொடுக்குது. ஸோ அந்த ரைஸ் கிரீம் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிற இன்க்ரீடியன்ட் வந்து ரைஸ் வந்து ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த ரைஸ் வந்து நீங்கள் வந்து மாதிரி பிக் பண்ணும்போது நல்லா வந்து உடையணும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் தண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் வடிகட்டிட்டு அதை வந்து நான் இப்போ அரைக்க போகிறேன். ஸோ தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, நல்லா எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ரைஸை. ஸோ இதில் இன்னொரு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், அது வந்து ரா மில்க் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டனால இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அரைச்சி எடுத்துட்டேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த கன்சிஸ்டன்சி அரைச்சதுக்கப்புறம். ஸோ அரைச்சிட்டு நான் வந்து வடிகட்டிக்கிறேன், நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க. அந்த இதெல்லாம் வந்து சக்கைலாம் இருக்கக்கூடாது, அந்த மாவு மாதிரி இருக்கிற சக்கை எதுவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து தண்ணி மாதிரி லைட்டாக மாவு கலந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நல்லா வந்து வடிகட்டிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து வடிகட்டிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து ரைஸ் க்ரீம் வந்து செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நான் அடுப்பில் வந்து லோ ஃப்ளேமில் வந்து நான் வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடை எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டியர் பண்ணிக்கோங்க, நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க. கை விட்டிங்கன்னா வந்து கட்டி ஆகிடும், நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். நடுவில் கை விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்காம போயிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டியர் பண்ணிக்கிட்டே இருங்க, கை விடாமல் நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரீமான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி கிடைக்கிறது உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்காம போயிடும். ஸோ பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க, ஏர்டைட் கண்டெய்னரில் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுலில் காமிச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் 1 வீக் நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே தெரியும் ஒரு கிளாஸ் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பிக்மெண்டேஷனாக இருக்கலாம் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி